வாஷிங்டன் ஸ்டேட்ல சம்மர் வந்துருச்சுனாவே வெஜிடபிள் பிக்கிங், ஃப்ரூட்ஸ் பிக்கிங் எல்லாம் வந்துருங்க. ஸோ இன்னைக்கு நாங்க வந்து ப்ளூபெர்ரி பிக்கிங்க்கு தாங்க வந்திருக்கோம். கார் ஒரு சைடு ஃபுல்லா பார்க் பண்ணியிருக்காங்க. அதே இன்னொரு சைடுல தாங்க தோட்டமே இருக்கு. ஸோ இப்பதான் அந்த வழியா தான் நம்ம போயிட்டுருக்கிறோம். இந்த தோட்டத்து பேரு ஹென்னா ப்ளூபெர்ரிங்க. மொத்தமா 15 ஏக்கர் வந்து ப்ளூபெர்ரி தோட்டமா வச்சிருக்காங்க. அந்த 15 ஏக்கருமே மக்கள் வந்து பிக்கிங் பண்ணி ப்ளூபெர்ரிய பறிச்சுட்டு எடுத்துட்டு போலாங்க வீட்டுக்கு. இந்த தோட்டத்துல ப்ளூபெர்ரி பறிக்க வர்றவங்க எல்லாருமே இந்த மாரி பக்கெட் வந்து நெறைய ஸ்டாக் பண்ணி வச்சிருக்காங்க இல்லைங்களா? அந்த பக்கெட்ல எல்லாரும் ஒண்ணு எடுத்துட்டு போய் ப்ளூபெர்ரி பறிச்சு அதுல போட்டுக்கலாங்க. ப்ளூபெர்ரிஸ் இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸ்ல எல்லாமே பக்கெட் எடுத்துட்டு போய் பழங்கள பறிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கவர்ல மாத்தி குடுப்பாங்க. பட் இந்த ஃபார்ம்ல இன்னுமே வித்தியாசம். பக்கெட் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாரி ஃபுல்லா பிளாஸ்டிக் கவரால ராப் பண்ணிட்டோம் அப்டின்னா, நம்ம பறிக்கிற பழங்கள் எல்லாமே இந்த பிளாஸ்டிக் கவர்க்குள்ள இருக்குங்க. லாஸ்ட்டா ப்ளூபெர்ரிய பறிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த கவரோட தூக்கி வெயிட் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்குங்க. ப்ளூபெர்ரி பறிக்க போறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. தோட்டத்தோட முன்னாடி பகுதியிலயும் சரி, பின்னாடி பகுதியிலயும் சரி, ஓரளவுக்கு எல்லா பழங்களையும் பறிச்சுட்டாங்க. தோட்டத்தோட சென்டர்ல இருக்கிற செடிகள்ல மட்டும் இன்னும் பழங்கள் இருக்குது. நீங்க அங்க போய் தேடி பழங்கள பறிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. பழங்கள்ல மாம்பழம், வாழைப்பழம், ஆப்பிள்ஸ் இதுல எல்லாம் எவ்ளோ வெரைட்டீஸ் இருக்குதோ, அது போல தாங்க ப்ளூபெர்ரீஸ்க்கும் நெறைய வெரைட்டீஸ் இருக்குது. ஸோ நம்ம உள்ள என்டர் ஆகும்போதே அதுக்கு முன்னாடியே போர்ட்ல போட்டுருக்காங்க. நீங்க இந்த வெரைட்டி ஆஃப் ப்ளூபெர்ரி தான் பறிக்க போறீங்கன்னு சொல்லி போட்டுருக்காங்க. எந்த தோட்டத்துக்கு போனாலும், யூபிக்குங்கிற ஒரு விஷயத்த போட்டுட்டாங்கன்னா, நீங்களே வந்து பழங்கள பறிச்சுக்கோங்க அப்படிங்கிறதாங்க அர்த்தம். பறிக்கிற பழங்கள நம்ம பறிக்கும்போதே சாப்பிடலாங்க. யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பிளஸ் நம்ம பறிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம சாப்பிட்ட பழத்துக்கு காசு கேட்பாங்களா? அப்படின்னு கேட்டாலும் கண்டிப்பா கிடையாதுங்க. நம்ம பறிச்சு எடுத்துட்டு போற பழத்துக்கு மட்டும் வெயிட் போட்டு காசு குடுத்தா மட்டும் போதுங்க. அவங்க சொன்ன மாரியே தோட்டத்தோட நடுப்பகுதியில தாங்க நெறைய பேர் ப்ளூபெர்ரிய பறிக்கவே இல்ல. அங்க தான் பழங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருந்துச்சுங்க. அப்பா, அம்மா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இந்த பழங்கள பறிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ, அவங்களுக்கு ரொம்பவே புடிச்சிருந்துச்சு இந்த ப்ளூபெர்ரி பிக்கிங். செடியில இருக்கிற ப்ளூபெர்ரீஸ விட நிலத்துல இருக்கிற ப்ளூபெர்ரீஸ் தாங்க ஜாஸ்தியா கிடக்குது. ஸோ, அவ்ளோ ப்ளூபெர்ரீஸ் வந்து பழுத்து கீழ விழுந்து கிடக்குதுங்க. இந்த தோட்டத்துல களைச்செடிகளுக்குன்னு எந்த ஒரு பூச்சி மருந்தும் அடிக்கவே இல்லங்க. ஸோ, அந்த ப்ளூபெர்ரிய சுத்தி செடிகள பார்த்தீங்கன்னா, வெறுமே புதராவே களைச்செடிகள் தான் ஜாஸ்தியா வளர்ந்துருந்துச்சு.
சில இடத்துல எல்லாம் ப்ளூபெர்ரி செடிகள் பார்த்தீங்கன்னா, புதருக்குள்ள இருக்கிற மாரியே தான் இருந்துச்சு. அந்த ப்ளூபெர்ரி செடி கூடவே இன்னொரு செடியும் சேர்ந்து வளர்ந்துருந்துச்சு. ஸோ அந்த புதரா இருக்கிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, மக்கள் யாருமே போய் ப்ளூபெர்ரி பறிக்கவே இல்லங்க. அப்படி பறிக்காம விட்டனால அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கொத்து கொத்தா ப்ளூபெர்ரி காய்ச்சி குலுங்குச்சுங்க. ஸோ அந்த அளவுக்கு ப்ளூபெர்ரிஸ் வந்து ஜாஸ்தியா இருந்துச்சு. ஒரு இடத்துல ஒரு செடியில கம்ப்ளீட்டா ப்ளூபெர்ரிய தொடவே இல்லங்க. அந்த செடி வெயிட் தாங்காமயே கீழயே சாஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு வந்து ப்ளூபெர்ரி வந்து அவ்ளோ ஜாஸ்தியா இருந்துச்சு அந்த ஒரு செடியில மட்டும். இந்த தோட்டத்துல பழங்கள பறிக்க வர்றவங்களுக்கு இந்த மாரி ஒரு என்டர்டெயின்மென்ட்டும் இருக்குதுங்க. ஸோ இந்த மாரி ட்ரக் ரைட்ல அவங்க தோட்டத்தவே சுத்தி காமிக்கிறாங்க. நமக்கு தேவையான ப்ளூபெர்ரீஸ் எல்லாம் பறிச்சாச்சுங்க. இனி இந்த பழத்த வந்து வெயிட் போட்டு எவ்ளோ காசுன்னு குடுத்துட்டு கிளம்ப வேண்டியது தான். நம்ம பறிச்சுட்டு வர்ற ப்ளூபெர்ரி என்ன விலைங்கிறத அந்த போர்ட்ல போட்டிருக்காங்க. ஸோ ஒரு எல்பி வந்து $3 போட்டிருக்காங்க. ஒரு எல்பினா நம்ம ஊர் கணக்குப்படி 454 கிலோகிராமுங்க. அதாவது 1/2 கிலோக்கும் கம்மி தான். ஸோ நான் வாங்கின ப்ளூபெர்ரியோட ரேட் பார்த்தீங்கன்னா $10.36. இந்த தோட்டத்துல அவங்களோட ஓன் ப்ரொடியூஸ்டு லோக்கல் ஹனியே வச்சிருக்காங்க. ஸோ நமக்கு விருப்பப்பட்டா நம்ம வாங்கிக்கலாங்க. அதுவும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல இருக்குதுங்க. எந்த தோட்டத்துக்கு யூ பிக் பண்ண போனாலும் சரிங்க, எல்லா தோட்டத்திலயுமே இந்த மாரி கை கழுவுற ஸ்பாட் கண்டிப்பா இருக்கும். ஸோ லாஸ்ட்டா கை கழுவிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தாங்க. இந்த ப்ளூபெர்ரி தோட்டத்தோட யூ பிக்கிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த ப்ளூபெர்ரிஸ் யார் யாருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவை. இன்று போல் என்றும் உங்கள் இல்லங்களிலும், உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பெருகட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.